உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோட பேக்ரவுண்டில் இந்த மாதிரி தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் நிறையா இருக்குங்களா, தேவையில்லாத பப்ளிக் ஃபிகர்ஸ் இருக்காங்களா, அதை நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இது ரொம்பவுமே ஈஸியாக பண்ணிக்கலாங்க. இதுக்கு தனியாக ஃபோட்டோஷாப் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸ் போகிறோம் அப்படின்னா அங்கே செல்ஃபி எடுத்தோம்னா அங்கே நிறையா பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன் நம்மளோட நிழல் கூட நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். இதை நம்ம எப்படி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் ஈஸியாக, குயிக்காக, ஃப்ரீயாக. வாங்க பார்க்கலாம். இந்த ஃபோட்டோவில் இப்போ இந்த 2 இமேஜும் நம்ம ஹைட் பண்ண போகிறோம். ஹைட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஒரு அவுட்புட் கிடைக்கும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இங்கே மேலே சர்ச் பாக்ஸில் பிக்ஸ் ஆர்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த ஆப்பை கிளிக் பண்ணிடுங்க. இதுதான் பிக்ஸ்ஆர்ட் ஃபோட்டோ ஸ்டுடியோ. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணது இதுதான் உங்கள் ஹோம் பேஜ். இதில் கீழே இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் அமைத்திக்கிங்க. இது கிளிக் பண்ணதே உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் இதில் வரும். நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிடுங்க. இப்போது இங்கே கீழே இருக்க டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போக வேண்டியது க்ளோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இந்த க்ளோனில் இங்கே கீழே 3 பட்டன் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் பட்டன் காப்பி அப்படிங்கிற பட்டன், செகண்ட் பார்த்தீங்கன்னா இது ட்ரா பட்டன், தேர்ட் பார்த்தீங்கன்னா இது எரேஸ் பட்டன். காப்பி இந்த பட்டன் என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்த ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற இடத்த நம்ம காப்பி பண்ணி அந்த இடத்த தான் நம்ம பக்கத்தில் இருக்கிற ரிமூவ் பண்ண வேண்டிய இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம இந்த காப்பி பட்டன் யூஸ் பண்ணுறோம். பக்கத்தில் இருக்கிறது ட்ரா பட்டன். காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரா பட்டன் வச்சு தான் நம்ம மறைக்க போகிற ஃபோட்டோவை ட்ரா பண்ண போகிறோம். இதில் ஏதாச்சும் தப்பாயிருச்சு அப்படின்னா நம்ம இந்த எரேஸ் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம பழையபடி எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹைட் பண்ண வேண்டிய ஏரியா நல்லா ஜூம் பண்ணிக்கங்க. காப்பி பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஏரியாவில் நம்ம காப்பி பண்ண போகிறோம் அந்த ஏரியாவில் நம்ம கிளிக் பண்ணிடுவோம். இப்போது நம்ம ட்ரா பட்டன் நம்ம ப்ரஷ் சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் ப்ரஷ் மாற்றிக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹைட் பண்ண வேண்டிய ஃபோட்டோ மேலே நீங்கள் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஹைட் ஆகிட்டே வந்துடும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த காப்பி பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஏரியா நீங்கள் அந்த பேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சிம்பிளாக ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், அது உங்களுக்கு எரேஸ் பண்ணிகிட்டே வந்துடும். நீங்கள் நல்லா பொறுமையாக ஃபுல்லாக ஜூம் பண்ணி கிளியராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி காட்டுறேன்.
இதில் நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அண்டு பட்டன் அமைத்தி நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஒர்க் ஃபினிஷ் ஆயிரும். இப்போது மேலே இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த கேலரியில் சேவ் பண்ணுறாலும் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கேலரியில் இப்போ சேவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கேலரியில் சேவ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதில் நம்ம 2 ஆப்ஜெக்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணி காமிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் நீங்கள் ரிமூவ் பண்ணி ஈஸியாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. பிடிக்கலைன்னா டிஸ்லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.